ஏனோக்கை போல அவர் தன்னுடைய குடும்பத்தோடும் தன்னுடைய சமுதாயத்தோடும் தன்னை சார்ந்த அத்தனை பேரோடும் வாழ்ந்து கொண்டு ஒரு நல்ல தேவனோடு அவர் நடந்தார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதை சார்ந்து நிறைய காரியங்களை கடந்த வாரங்களில் பார்த்தோம். இன்னைக்கு நம்முடைய தேவனோடு நடப்பதற்கான நம்முடைய ஆவிக்குரிய செயல்கள். இதற்கு முன்பாக நாம் தியானித்தது தேவனோடு நாம் நடப்பதற்கான நம்முடைய செயல்கள். அது ரொம்ப முக்கியம். நாம் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதையெல்லாம் தேவனுடைய மகிமைக்கென்று என்ன பண்ணுங்க, செய்யுங்க. நம்ம செயல்கள், அன்றாட செயல்கள் மிக மிக முக்கியம் என்று பார்த்தோம். இன்றைக்கு ஸ்பிரிச்சுவல் ஆக்ஷன், வாக்கிங் வித் காட் இன் அவர் ஸ்பிரிச்சுவல் ஆக்ஷன்ஸ். இது ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய காரியங்களை நாம் கருத்தாய் செய்து தேவனோடு நடப்பது. அப்ப ஆவிக்குரிய காரியங்களை நாம் செய்து நாம் தேவனோடு நடப்பது என்பது அது மிக மிக முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய காரியங்களை செய்யறாங்க. நிறைய பேர் ஆலயத்துக்கு போகிறார்கள், நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, நிறைய பேர் வேதத்தை வாசிக்கிறாங்க, ஆவிக்குரிய காரியங்கள் நிறைய செய்யறாங்க. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஆக்ஷன்ஸா தான் இருக்குது ஒழிய அது உண்மையாய் செய்கிறார்களா, அதுதான் மிக முக்கியம். அப்போ நம்ம மாயமாலமாய் கூட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன பண்ண முடியும், வாழ முடியும். கிறிஸ்தவம் என்கிற போர்வையில கிறிஸ்தவ செயல்களை நாம் செய்து கொண்டு ஆண்டவருக்கும் நமக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமலும் நாம் என்ன பண்ண முடியும், இந்த உலகத்துல போலித்தனமாய் வாழ முடியும். அப்போ வெறும் ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ், ஒரு ஆவிக்குரிய காரியங்கள், வேதத்தை வாசிப்பது, ஆலயத்துக்கு செல்வது, தசமாக கொடுப்பது, மற்ற காரியங்களை செய்வது அது அல்ல. இன்னைக்கு ஒரு சில குறிப்புகளை நாம் பார்க்க போறோம். இதயபூர்வமாய் தேவனை நாம் மகிமைப்படுத்துவதற்கான 9 காரணங்களை நாம் பார்க்க போறோம். 9 காரியங்கள் இதயபூர்வமாக தேவனுக்கு அன்று நாம் செயல்படுவதில், செய்ய வேண்டிய காரியங்களிலே மிக முக்கியமாக 9 காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ உண்மையான தேவ பக்தி, உண்மையான விசுவாசம், உண்மையான ஆவிக்குரிய செயல்கள், இதுதான் தேவனோடு நடப்பது. 119ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது 119ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், அவர் எப்படி செய்யறன்னு அதை ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் பாருங்க. உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது கட்டளைகளை நாங்கள் கைக்கொள்ளும்படி அல்ல, கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய வார்த்தையின்படி எதை செய்தாலும் அதையெல்லாம் என்னுடைய வார்த்தையின்படி செய்யுங்க, வசனத்தின்படி செய்யுங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன் நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் எப்படி செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யணும், வார்த்தையில இருக்கிறபடி செய்யணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யாம நாம செய்யலாம், சில செயல்களை நாம செய்யலாம். அப்படி செய்யறதுனால என்ன ஆகணும், அதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு காரியத்தை நாம செய்யறதுக்கும் ஒரு காரியத்தை கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கும், உடைய கட்டளைகளை கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர், ஆண்டவர் சொல்லி தருவார். அப்போ அது என்னன்னா ஒரு ரிலேஷன்ஷிப். யாரோ ஒருத்தர் செய்யறாங்கன்றத பார்த்துட்டு நான் செய்யறதில்ல, நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை எனக்குள்ள உணர்வை கொடுத்து அந்த வசனம் சொல்றபடி நான் செய்யறேன். இப்போ பேதுரு என்ன பண்றாருன்னா, அவர் பிரயாசப்படுறாரு, ரா முழுவதும் பிரயாசப்படுறாரு, ஒன்னும் பிடிக்கல. அதாவது நீங்க வாசித்தீங்கன்னா லூக்கா 5:5 லூக்கா 5ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து படிச்சீங்கன்னா ரா முழுவதும் பிரயாசப்படுறாரு, ஒன்றும் கிடைக்கல. ஆனா 5ஆம் வசனத்தை சொல்லுறாரு, ஆகிலும் உங்களுடைய வசனத்தின்படி நான் என்ன பண்றேன், வார்த்தையின்படி நான் வலைய போடுகிறேன். அதான் முக்கியம். இவ்வளவு நேரம் நான் செய்தேன், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், எவ்வளோ செய்யறாங்க, பிரயோஜனமான பிரயோஜனம் இல்லை. அவங்க திறமையை நம்பி செய்யறாங்க, அவங்க அறிவில் போய் செய்யறாங்க, அவங்க பலத்தில் போய் செய்யறாங்க.
அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. சில பேர்லாம் கடைசியாக தான் கண்டுபிடிப்பாங்க. அடுத்து நம்ம திறமையை நம்பிட்டோம், நம்ம ஞானத்தை நம்பிட்டோம், நம்முடைய பலனை நம்பிட்டோம். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதைத்தான் பிரசங்கி ஞானவானா இருந்து ஒரு காரியத்தை சொல்றார். 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரசங்கி 9:11 என்ன சொல்றாரு? கண்டுபிடிக்கிறார். என்ன கண்டுபிடிக்கிறாரு? 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் திருப்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவரின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதுக்கு வித்வான்களுடைய அறிவும் போதாது. ஆனா உலகம் என்ன நினைக்குது? இது போதும்னு நினைக்குது. எதெல்லாம் உலகம் போதும்னு நினைக்குது? வேகமா செயல்படுவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகம், பவர், எனர்ஜி. அதை எப்படி சொல்றாங்கன்னா ஸ்டெமினா. ஐ ஹாவ் ஸ்டெமினா, ஐ ஹாவ் ஸ்ட்ரென்த், தட்ஸ் எனஃப். நீங்க எத்தனை பேர் தெரியுமா தான் பலனை நம்பி ஓடுறாங்க? வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், ஒன்றும் நடக்கல, எதுவும் வெற்றி பெறலை, வெறுமைதான். அப்ப பாருங்க, உலகம் என்ன நினைக்குது? ஸ்டெமினா, பவர், ஸ்ட்ரென்த் இருந்தா போதும். இங்க சொல்லுது அது போதாதுன்னு சொல்லுது. வேகம் போதாது, சௌரியம் போதாது, ஞானம் போதாது, ஐஸ்வர்யம் புத்தி போதாது, ஐஸ்வர்யம் போதாது, புத்தி போதாது, வித்வான்களின் அறிவு போதாது. இதெல்லாம் போதாது. நீங்க எதெல்லாம் போதும்னு நினைக்கிறீங்க? இது இருந்தா போதும், அது இருந்தா போதும். பக்கத்துல சொல்லுங்க, இந்த உலகத்துல இதெல்லாம் நீங்க பார்க்குற எதுவுமே போதாது. எது அப்ப வேணும் உங்களுக்கு? தேவனுடைய தயவு வேணும். தேவனுடைய தயவு, அவருடைய நேரம், அவருடைய நேரம். அவர்கள் எல்லோருக்கும் சமயமும் தேவனுடைய செயலும் நேரிட வேண்டும். தேவனுடைய கிருபை. இன்னைக்கு நம்ம நிற்பதும் நிர்மூலமாக அது இருப்பதும் தேவனுடைய கிருபை. நான் என்று சொல்ல என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. என் பலன், என்னுடைய திறமை, என்னுடைய அறிவு, என்னுடைய ஆற்றல், என்னுடைய படிப்பு, என் ஞானம் போதாது. இதை வைத்து நான் எதையும் சாதிக்க இயலாது. அதனாலதான் கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி, உம்முடைய வசனத்தின்படி என்னை காத்துக் கொள்ளுகிறேன், ஆகிலும் உடைய வசனத்தின்படி வலையை போடுகிறேன். அவர் என்ன கத்துக் கொடுத்திருக்கிறாரு? என் வார்த்தையின்படி செய்யன்னு தான் கத்துக் கொடுத்திருக்கிறார். உன் மைண்ட் படி ஓடாத, உன் அறிவுப்படி போகாத, என் வார்த்தையின்படி என்ன பண்ணு, செய்ய வேண்டும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எது நம்மளை மோட்டிவேட் பண்ணணும்னா தேவனுடைய வார்த்தை. மோட்டிவேஷன் கம்ஸ் ஃப்ரம் காட்ஸ் வேர்ட். உலகம் கிடையாது. இந்த உலகம் நம்ம இப்படி பண்ண அப்படி பண்ணு கொடுக்குற ஆலோசனை கிடையாது. காட்ஸ் வேர்ட். அதனாலதான் தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பது. இவைகளால் உம்முடைய அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், இவைகளை கை கொள்வதனால் மிகுந்த வரத்துண்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப லாபம். நிறைய பேர் இதை வாசிக்கிறது இல்ல, ஆண்டவரை தேடுறது இல்ல, தங்கள் திறமையை தேடுகிறார்கள், அறிவை நாடுகிறார்கள், ஓடுகிறார்கள் ஓடுகிறார்கள் ஓடுகிறார்கள். வெறுமை, ஆசீர்வாதம் கிடையாது, நன்மையை பெறுவது இல்லை. ஆனா அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்வோமானால், அவருடைய வசனத்தின்படி நாம் செய்வோமானால், கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை கை கொள்ளுகிறதுனால், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த வரத்துண்டு, மிகுந்த லாபம் உண்டு, எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது. இம்மைக்கு மாத்திரம் இல்ல, மறுமைக்கும் அது போதுமானதா இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது, இன்னொருத்தரை பார்த்து செய்வதில்லை. ஏதோ எல்லாம் போறாங்க அதனால நான் சர்ச்சுக்கு வந்தேன், அப்படி கிடையாது. வாஞ்சியோடு வரணும், விருப்பத்தோடு வரணும், மனசோடு வரணும், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். சில பேர்லாம் யாரோ கம்பல் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க, கட்டாயம் பண்ணி சர்ச்சுக்கு வராங்க. சில பேரெல்லாம் ஏதோ ஒரு கிறிஸ்தவ கடமைக்காக செய்யணும்னு செய்யறாங்க. கடமைக்காக செய்யறதோ அல்லது கட்டாயத்துக்காக செய்வதோ அல்ல, மனப்பூர்வமாய் உள்ளம் சார்ந்து
இதயம் சார்ந்து முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு தேவனுடைய பலத்தோடும் அது முழு உள்ளத்தோடும், அல்லேலூயா, முழு உள்ளத்தோடும் நல்ல ஒரு உணர்வோடு. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒரு சென்ஸ் இருக்கணும் நமக்கெல்லாம். சென்சிட்டிவ், ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவ். ஐ நீட் ஜீசஸ், ஐ நீட் காட், ஐ நீட் வேர்ட், ஐ நீட் பிரேயர், ஐ நீட் த ஹோலி ஸ்பிரிட், ஐ நீட் சர்ச். இதெல்லாம் எனக்கு தேவை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் நமக்கு தேவைன்னு நினைக்கிறோம். ஆனால் பிரேயர் தேவையில்லை, கர்த்தரை தேடுவது தேவையில்லை, ஆலயம் கூடுவே தேவையில்லை, தனிப்பட்ட முறையில் கர்த்தரோடு இருப்பது தேவையில்லை. அப்படி நினைச்சா எதெல்லாம் நீ தேவைன்னு நினைக்கிறோம் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அது கர்த்தருடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர்கள் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பாடு வேலையில் தரித்திருந்து வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறதோ விருதா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். மனப்பூர்வமாக, இதயபூர்வமாக, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு அவர் சொல்லுகிறது என்ன பண்ணுங்க, செய்யும்படி உங்களை ஒப்புக் கொடுங்கள். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதே ஞானம், ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள ஒரு மன மாற்றம் வரணும், நமக்குள்ள ஒரு உணர்வு வரணும், ஒரு மாற்றம் வரணும், ஒரு உணர்வு வரணும். அதே நேரத்தில் அது நமக்குள்ள ஒரு பெரிய ஊக்கத்தை கொண்டு வரணும். நான் மாறணும், எனக்கு ஆண்டவர் தேவன் மாறணும், எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரணும், எனக்குள்ள ஒரு ஊக்கம் வரணும். கண்டிப்பா நான் ஆண்டவருடைய காரியங்களை செய்யணும். நான் ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது, ஜெபம் பண்ணணும், கர்த்தரை தேடணுமே. கர்த்தரை தேடல்னா இதெல்லாம் இருந்தும் பெரிய ஆபத்தில் கொண்டு போயிட்டுருமே, வாழ்க்கை சரியா இருக்காது, சரியான பாதையிலே நான் போக முடியாது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய ஊக்கம், அதே நேரத்தில் ஒரு பெரிய உணர்வு. சொல்லுங்க, மாற்றம், ஊக்கம், உணர்வு. அல்லேலூயா. இன்னும் நிறைய பேர் மாறல. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, மாறினேன்னு கேளுங்க. சும்மா வாயில சொல்லுவாங்க மாறினேன்னு, மாறவே மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. சேம், அப்படியே ரிமைனிங் த சேம் ஆட்டிடியூட், சேம் அந்த புத்தியோடு தான் இருப்பாங்க. அவங்களே ஏமாத்திக்கிறாங்க. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மாற்றம், ஒரு ஊக்கம், ஒரு உணர்வு, இது எனக்கு தேவை. அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்போ முதல்ல நம்ம பார்த்தது என்ன? do duties, our obedience to God's command. முதல்ல அதுதான், கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி நீர் போதித்தீர். நீங்க சொல்லி இருக்கிறீங்க, அதனால நான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். ஏன் ஆலயத்துக்கு வந்தீங்க? எங்க வீட்டில் போக சொன்னாங்க, அதனால வந்தேன். இல்லை, நீர் சொல்லி இருக்கிறீர், அதனால வந்திருக்கிறேன். ஒவ்வொரு அப்போ அது முதல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்கள். do spiritual duties out of obedience to God's command. ராமன் சொல்லுங்க, God's command, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதை இதயபூர்வமாக, உணர்வுபூர்வமாக கன்வெக்ட் ஆகி ஒரு பெரிய ஒரு கன்வெக்ஷன் வந்திருக்குது, ஒரு உணர்வு வந்திருக்கிறது, ஒரு மாற்றம், ஒரு உணர்வு, ஒரு ஊக்கம். எது கொடுக்குது? தேவனுடைய வார்த்தை. இப்ப ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்? seek the honor and glory of God in every duty. Every duty. Seek the honor and glory of God in every duty. இப்ப இயேசு எடுத்துக்கொள்கிறார், அவர் தான் நமக்கு மாதிரி. அவர் தன்னுடைய சுய மகிமையை தேடவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் என் சுய மகிமையை தேடவில்லை, நான் என்ன பெருமைப்படுத்துறதுக்கு எதையும் செய்யல. ஆனா அவரை பெருமைப்படுத்தினா எவ்வளோ பெருமைப்படுத்தலாம். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது யோவான் 5:5 ரொம்ப அழகா சொல்றாரு. யோவான் 5:5, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாரி 8:50, யோவான் 8:50, சாரி யோவான் 8:50.
இல்ல 50ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். சோ நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை அப்படின்னா அர்த்தம், என்ன கனப்படுத்தணும், என்ன உயர்த்தணும் அப்படின்னு நான் எதையும் செய்யறதில்லை. பிதாவை மகிமைப்படுத்தும்படியாய் இயேசு ஒவ்வொரு காரியத்திலும் யாரை மகிமைப்படுத்தினாரு? பிதாவை அவர் உள்ளம் வந்து அந்த மாதிரி அவருடைய மைண்ட் செட் என்னன்னா, செய்யும் போதே எல்லாம் என்ன புகழணும், என்ன பார்க்கணும், என்ன ஆனர் பண்ணணும் அப்படி இல்லை. பிதா மகிமைப்பட வேண்டும். நான் என்னுடைய மகிமையை தேடலை, என்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடவே உலகத்தில் வந்தேன். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நாம இந்த உலகத்துல நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நாம என்ன பண்ணோம்? seek the honor and glory of God in every duty. நாம செய்யற ஒவ்வொரு செயல்களிலும் தேவனுடைய மகிமையும் தேவனை கனப்படுத்தவும் செய்யணும் ஒழிய நம்ம பெருமைக்காய் செய்யக்கூடாது. நம்ம பெருமைக்காக எதுவும் செய்யறதில்ல, கர்த்தர் தேவனை மகிமைப்படுத்த, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்த்த, மகிமைப்படுத்த, அவருடைய நாம மகிமை கண்டு நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தருடைய மகிமை கண்டு என்ன பண்ணுங்க? செய்யுங்கள். கிறிஸ்து தான் நமக்கு மாதிரி. கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்? தான் சுய மகிமையை தேடி வாழல, பிதாவின் மகிமையை தேடினார். இப்ப நான் எப்படி செய்யணும்? அவருடைய மகிமையை தேடணும். அல்லேலூயா. சோ எந்த ஒரு பொதுவான காரியத்தை நம்ம செய்யறதா இருந்தா கூட, ஒரு பொதுவான பப்ளிக் டியூட்டி, ஒரு பொதுவான காரியத்தை செய்வதா இருந்தாலும் கூட அதன் மூலமாக நான் தேவனை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. பப்ளிக் டியூட்டி நிறைய இருக்குது. இப்ப வெளியில போறோம், ரோட்ல எச்சத்து போக கூடாது, ரோட்ல குப்பை போடக்கூடாது. ஏன்னா இது ஆண்டவருடைய ஆண்டவருடைய பிள்ளை. ஐ ஹேவ் டு கீப் மை சிட்டி கிளீன். ஆனா சில நேரத்தில் என்ன பண்றோம், இந்தியாவில் பழகிடுது, கையில வச்சுன்னு ஊருக்கு வச்சுக்கிறே வந்தா கூட அது ஊருக்கு டக்குன்னு போட்டுறோம். சில நேரத்தில் நம்மள அறியாம எச்சு துப்பிடுறோம் இல்ல. சமுதாய சீர்கேடுகளை பண்றோம், பப்ளிக் டியூட்டி. அப்ப நம்ம வெளியில எப்படி பிஹேவ் பண்றோம், வெளியில எப்படி நடந்து கொள்ளுகிறோம், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பப்ளிக் டியூட்டி. இங்க ஏன் நீ இப்படி செய்யறன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன் வந்து நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், ஏன் நான் என்னுடைய நாட்டை சுத்தமா வச்சுக்கணும், ஏன் நான் எல்லா இடத்துல டிசிப்ளினா நடந்துக்கணும்னா அதன் மூலம் தேவன் மகிமைப்படுவார். பிகாஸ் ஐ எம் a Christian. ஐ எம் கிறிஸ்டியன். கிறிஸ்டியன் டியூட்டி. இந்த உலகத்துல டிசிப்ளினை கத்து கொடுத்ததே கர்த்தருடைய பிள்ளைங்க தான். இப்படி முடி வெட்டணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி பேசணும், இப்படி இருக்கணும். எல்லா இடங்களிலும் யூனிஃபார்ம்னு கண்டுபிடிச்சது யார் கேளுங்க. இந்த ஒர்க்குக்கு இவங்க இந்த ட்ரெஸ் போடணும், இந்த மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு இடத்துல ஒரு டிசிப்ளின், ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒழுங்கு. இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தது? எங்கிருந்து வந்தது? இந்த வசனத்தை படிச்சதுனால வந்தது. சோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், honoring God and glorifying God in our public duty. It's very important. வழியில போயினே இருக்கிறோம், அங்க ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகுது. அந்த டிராஃபிக் ஜாம் ஏன் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு ஆள் வண்டியை குறுக்க விட்டுக்கிறான், எல்லாரும் உட்காந்து இருப்பாங்க. நம்ம போய் அந்த வண்டியை எடுத்து ஓரம் விடணும். எல்லாம் நிற்கிறாங்களே, நீ ஏன் போய் செய்யறன்னு கேட்டா நம்ம என்ன, யாரும் நம்மளை பார்த்துட்டு ஏன் மகிமைக்காக செய்யல. ஐ எம் டூயிங் பப்ளிக் டியூட்டி, ஆனரிங் காட். எவ்வளோ அர்த்தம் இருக்கு பாருங்க. நம்ம ஏன் செய்யறோன்னு கேளுங்களேன். ஏன் நாட்டில் இப்போ ஏன் என் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், ஏன் என் நாட்டை சுத்தமாக வச்சுக்கணும், ஏன் நான் நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், ஏன் நான் நீட்டாக ஹேர் கட் பண்ணணும். இப்போ அதெல்லாம் மாறி போச்சு. எப்படி வேணா கீழ்ச்சி போட்டுக்கலாம், முடி எப்படி வேணா வெட்டிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். இல்லை, நான் கிறிஸ்டியன், நான் இப்படி இருக்கணும்னு ஒரு சட்டம் இருக்கு. ஏன்னா என்னுடைய the way of behaving through my public duty I am honoring God. Hallelujah. ஒருவேளை இது வரைக்கும் செய்யலைன்னா இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் செய்யணும்னு. செய்யணும். இது வரைக்கும் புரியல. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், நமக்கு தெரியாது இப்படி இருக்குது. இதனால தான் இப்போ நம்ம சர்ச்சை நீட்டாக வைக்கணும், வீட்டை நீட்டாக வைக்கணும், நம்முடைய காரியங்கள் நம்முடைய நாட்டில் பொது பப்ளிக். ஏன் எங்கிருந்தோ மிஷினரிங்க நம்ம நாட்டுக்கு எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க. ஏன் எங்கிருந்தோ நம்முடைய மிஷினரிகள் இங்கே மருத்துவத்தை செய்தாங்க. ஏன் செய்யணும், எதற்காக செய்யணும்? To honor God.
ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்த, டு glorify God. ஆனா இன்னைக்கு பாருங்க, இவ்வளோ நன்மைகளை நம்ம நாட்டில் கர்த்தருடைய பிள்ளைங்க செய்தாங்க. இன்னைக்கு பேசுறவங்க எப்படி பேசுறாங்க? நன்றி கெட்டத்தனமா பேசுறாங்க. மதம் மாத்த பண்ணாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், யாரையும் மாற்ற முடியாது. மாற்றம் எப்படி வரும்? அவர்களுக்குள்ளே அதை பார்த்தா தான் வரும். என்னப்பா இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் இவ்வளவு தியாகம் பண்றாங்க? இவங்க ஆராதிக்கிற கடவுள் உண்மையான கடவுளுங்க, அந்த கடவுளை நான் வணங்கணும்னு வரா பாருங்க. அதான் கன்விக்ஷன். வெறும் வார்த்தையில் அல்ல, செயல்களில். குஷ்டரோகியை தொட்டு அவங்க சுகப்படுத்தினாங்க. ஆனா அந்த காலத்துல நம்ம நாட்டில் உள்ளவே வரக்கூடாது அப்படின்னு சட்டம் வச்சிருந்தாங்க. மருத்துவர்கள் போய் சந்திச்சாங்க, அனாதைகளை போய் சந்திச்சாங்க, அனாதை குழந்தைகளுக்கு விடுதிகளை ஏற்படுத்தினாங்க. எல்லாம் எதுக்காக செய்தாங்க யோசித்து பாருங்க? டு ஹானர் காட், டு glorify God. As a Christians, as God children, தேவனுடைய பிள்ளைகளாக we have to do our public duty to honor God. அப்ப இன்னையிலேருந்து நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம நாட்டை சுத்தமாக வச்சுக்கணும், வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், நம்ம நீட்டாக இருக்கணும், நம்ம டிசிப்ளினாக இருக்கணும், டைம் ஃபாலோ பண்ணணும். We should follow time. ஏன்? To honor God, to glorify God. நிறைய பேர் வேலைக்கு 8 மணினா 9 மணிக்கு போவாங்க. ஆலயத்துக்கு எத்தனை மணிக்கு வராங்க? 6 மணிக்கு சர்வீஸ். எத்தனை மணிக்கு வராங்க? அவங்க இஷ்டத்துக்கு வருவாங்க. இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. இதுவரைக்கும் செய்திருந்தாலும் மாற்றிக்கொள்ளணும். ஏன் நான் செய்யக்கூடாது? கேள்வி கேட்பாங்களே, ஏன் செய்யக்கூடாது? ஏன் செய்யக்கூடாதுன்னா, அதனால தேவன் என்ன பண்ணுவார்? கனவீனப்படுவார். தேவனை நாம் கனவீனப்படுத்துவேன். அப்ப இனிமே நான் செய்யக்கூடாது. ஸோ நான் தேவனோடு சேர்ந்து நடக்கணும்னா என்னுடைய பப்ளிக் டியூட்டி மூலமாக I have to honor God through my public duty. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. ஸோ பப்ளிக் டியூட்டி. அதுக்கப்புறம் my private devotion. It's very important. Private devotion. தனிப்பட்ட தியான வாழ்வு, ஜெப வாழ்வு. பப்ளிக் டியூட்டி வெளியில பண்றது, எல்லாரும் பார்க்குற மாதிரி. ரெண்டாவது என்னது? மை பிரைவேட் டிவோஷன். ஏன் பிரைவேட் டிவோஷன்? ஏன் நான் போய் முட்டி போட்டு தனியா போய் ஜெபம் பண்ணணும்? டு glorify God. ஆண்டவரை மகிமைப்படுத்த. ஒரு ஆமென் சொல்லுங்க. டு honor God. நான் பரிபூர்ணம் அடைய, டு பெர்ஃபெக்ஷன். நான் பெர்ஃபெக்ஷன் ஆக. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையின்படி அதை நான் செய்யறேன். நீ என்ன பண்ணு? உன் அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து உன் கதவை சாத்தி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நான் என்ன பண்ணோம்? பிரைவேட் டியூட்டி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பப்ளிக் டியூட்டி அண்ட் பிரைவேட் டியூட்டி. பிரைவேட் டியூட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தனிப்பட்ட விதத்தில் போய் தேவனை தேடுவது, ஜெபம் பண்ணுவது, தனிப்பட்ட முறையில் எனக்காக நான் ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுவது, வேற யாருக்காகவும் தனிப்பட்ட விதத்தில் போய் ஜெபிப்பது. அல்லேலூயா. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எல்லாத்தினுடைய நோக்கம் என்ன? இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன? ஏன் இதையெல்லாம் நான் செய்கிறேன்? டு ஹானர் அண்ட் glorify God. தேவனை நான் கனப்படுத்தவும் அவரை மகிமைப்படுத்தவும். அல்லேலூயா. அப்போ ஒரு கேள்வி நான் கேட்டுக்கணும். இப்போ எப்பவுமே நான் காலையில் எழுந்துக்கும் போது ஒரு கேள்வி எனக்குள்ள கேட்டுக்கணும். இந்த நாளை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், அவரை மகிமைப்படுத்த இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்? இன்னைக்கு எத்தனை பேர் அந்த கேள்வியோடு எழுந்தீங்க? இன்னைக்கு கர்த்தர் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். God has presented this new day. புதிய நாள் எனக்கு தந்திருக்கிறார். இந்த புதிய நாளில் கர்த்தரை கனப்படுத்த நான் என்ன செய்ய போகிறேன்? through my public duty, through my private duty. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த கேள்வியை எனக்குள்ளே இதுதான் நான் கேட்டுக்கணும். காலையில் எழுந்த உடனே கேட்க வேண்டிய கேள்வி, எனக்குள்ளே நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்வி இது.
ஸோ 2 காரியங்களை பார்த்தோம். மூன்றாவதாக டிபெண்ட் ஆன் காட், டிபெண்ட் ஆன் காட்ஸ் ஸ்ட்ரென்த், நாட் யுவர் ஓன். தேவ பலனை சார்ந்து கொள்ளுங்கள், உங்க பலனை அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவ பலனை சார்ந்து கொள்ளுங்கள், உங்க பலனை அல்ல. ஹல்லேலூயா. தேவ பலனை சார்ந்து கொள்வது. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவ கிருபை இருந்தா தான் நான் காரியங்களை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். கிருபை இருந்தா தான் என்ன பண்ண முடியும். இன்னைக்கு நான் நிற்பது அவருடைய கிருபை, இன்னைக்கு நான் ஜீவிப்பது அவருடைய கிருபை, இதெல்லாம் நான் பெற்றிருப்பது அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. சகரியா 10ஆம் அதிகாரத்தில் நீங்க போய் வீட்டில் வாசித்து பாருங்க, அவருடைய கிருபையை பற்றி அங்க ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் அவர் பலப்படுத்தினாதான் நான் செய்ய முடியும்ன்றத உணரணும். அதுக்கு தான் அந்த கிருபை தேவை. கிருபை என்னதுன்னா அவருடைய பலனை பெற்றுக்கொள்வதற்கு. சங்கீதம் 71:16, சங்கீதம் 71:16. நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். சங்கீதம் 71 படிங்க, 16. அதுதான், கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன், உம்முடைய நீதியை பற்றிய மேன்மை பாராட்டுவேன். சோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், டிபெண்ட் ஆன் காட்ஸ் ஸ்ட்ரென்த், நாட் ஆன் யுவர் ஓன். உங்க பலத்தை அல்ல, தேவ பலனை. கர்த்தருடைய பலத்திலே நடப்பேன். பவுல் என்ன சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்ப அவர் பலன். தாவீது சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவனுடைய வல்லமையை முன்னிட்டு, கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன், உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். ஏன் நீதியை பற்றி அல்ல, உம்முடைய நீதி, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற நீதி. நான் ஏன் இதெல்லாம் செய்யறேன், ஏன் இப்படி நடக்கிறேன்? ஆண்டவர், அவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். அவருடைய பலத்துல நான் இதெல்லாம் செய்யறேன். அவருடைய பலத்துல நடக்கிறது. என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய ஆற்றல் அல்ல. அல்லேலூயா. நீ தான தர்மம் செய்யும் பொழுது, நீ தர்மம் பண்ணும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கின்னு தாரை ஊதி வித்து செய்யாத, அந்த ரங்கத்தில் செய். வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்ப ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாரு? ஏன்னா இது உன் பலத்துல செய்யறன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார், கர்த்தர் செய்ய சொல்லி இருக்கிறார். நான் தேவனுடைய பலத்தில் இதை செய்கிறேன். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய வல்லமையை முன்னிட்டு நான் என்ன பண்றேன், நடப்பேன். I will go in the strength of the Lord my God. Hallelujah. I will go the strength of the Lord God. கர்த்தருடைய வல்லமை, அவருடைய பலன். அவருடைய பலன் இல்லாம நான் ஓட முடியாது. அவர் பலம் இல்லாம உலகத்துல எவ்வளவு போராட்டம் தெரியுமா, எவ்வளவு பிரச்சனை ஒரு நாளைக்கு, எவ்வளவு பிசாசு நம்மளை தாக்குதல் கொண்டு வருகிறான் தெரியுமா. தேவ பலம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், எப்பொழுதோ நாம் விழுந்து போயிருப்போம். தேவனுடைய பலன் இல்லாவிட்டால் எப்பொழுதோ என்னுடைய துக்கத்தில் நான் மடிந்திருப்பேன். அப்ப என்னை அவர் பலப்படுத்துகிறார், நிற்கக்கூடாத இடத்துல என்னை நிற்க வைக்கிறார், கண்மலையின் மேல் என்னை நிற்க வைக்கிறார். அல்லேலூயா. என்னை கரம் பிடித்து அவர் நடத்துகிறார். அவருடைய பலன் இல்லாம எதையும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அல்லேலூயா. நம்முடைய பலன் நமக்கு போதுமானதல்ல. 2 கொரிந்தியர் 3:5 2 கொரிந்தியர் 3:5. Thank you Jesus. எங்களால் ஏதாகிலும் ஆகும், ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர் அல்ல. எல்லாரும் அந்த வசனத்தை படிப்போம். இன்னைக்கு எல்லாரும் படிங்க. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் செய்திருக்கிறேன், இதெல்லாம் நடந்திருக்கிறது.
ஏன் தகுதி, ஏன் அறிவு, ஏன் ஆற்றல் இல்லைங்க. தேவன் என்னை தகுதிப்படுத்துகிறார். இதையெல்லாம் செய்ய என்னை தகுதிப்படுத்துகிறார். இன்னைக்கு ஊழியம் செய்ய என்னை தகுதிப்படுத்துகிறார். இன்றைக்கு பிரசங்கிக்க என்னை தகுதிப்படுத்துகிறார். இன்றைக்கு தேவனை மகிமைப்படுத்த என்னை அவர் தகுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நான் பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் எவ்வளோ காரியங்களை கர்த்தர் என்னை கொண்டு செய்தார். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இது அவர் செய்தார் நினைச்சுக்கிறாங்க. இல்லை, நான் செய்யல, என்னை கொண்டு கர்த்தர் செய்தார். அப்ப எதாகிலும் எங்களால் ஆகும் என்பதை போல யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். சில பேருக்கு ஜெபம் பண்றோம், அற்புதம் நடக்குது, நம்மளா செய்யறோம், நம்ம செய்யல, தேவன் செய்கிறார், பயன்படுத்துகிறார் நம்மை. சில நேரங்கள் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை கொண்டு நம்மளை வரங்களால் நம்மளை பயன்படுத்துறார். வரத்தை கொடுத்து பயன்படுத்துறார். அற்புதங்களை செய்யும் சக்தி, அற்புதம் நடக்குது நம்ம ஜெபம் பண்ணா, குணமாக்கும் வரங்கள் கிரியை செய்கிறது, பற்பல பாஷைகளை பேசுதல், தீர்க்க தரிசனம் உரைத்தல், எல்லா வரமும் ஆண்டவர் கொடுக்கிறார்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இது என்னால நடக்கல, கர்த்தர் கொடுக்கிறார். ஆல் டேலண்ட். இவ்வளவு தூரம் நான் தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறான், இவ்வளவு தூரம் நான் நடத்தி வருவதற்கு நான் எம்மாத்திரம்னு கேட்கிறேன். என்னை இவ்வளவு தூரம் நீங்க நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம். நம்ம நினைக்கிறோம் இவ்வளவு தூரம் திறமையா வந்துட்டோம். நம்ம திறமை இல்லைங்க, அவருடைய கிருபை. அவருடைய கிருபைனால இந்த 2025 இந்த நவம்பர் மாதம் இந்த தேதியில இன்றைக்கு இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. கிருபை. இன்னும் நம்மளை கொண்டு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் செய்வார். ஆனா என் பலத்தில் இது நடக்கல, அவர் தருகிறார், அவர் கொடுக்கிறார். அவருடைய பலத்தை முன்னிட்டு நான் என்ன பண்றேன், செய்கிறேன். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எல்லா செயல்களும் எல்லாமே ஒரு காரியம். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், அல்லது ஒரு ஆலயத்தை கட்டுறோம், அல்லது ஒரு ப்ரோக்ராம் பண்றோம், அல்லது ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணும்போது சுகமாகுது. எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம திறமை நம்ம நினைச்சுக்கிறோம். சில நேரத்தில் நம்ம எவ்வளவு பெரிய திறமைசாலி பாருங்க, இதெல்லாம் பண்ணிட்டோம். நம்ம கிடையாது. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பதை போல சிந்திக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. இதெல்லாம் நீங்க எப்படி செய்தீங்க? நான் உடனே சொல்லுவேன், கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. நீங்க ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டீங்க, நான் வாங்கினேன்னு சொல்லக்கூடாது. எப்படி வாங்கினீங்க? கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சுகமா இருக்கிறேன், நான் ரொம்ப திறமைசாலி ஆரோக்கியமா இருக்கிறேன்ல, கிருபை. அல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை பலப்படுத்துகிற. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சோ நல்லா புரிஞ்சுங்க, தேவனுடைய பலத்தை சார்ந்து வாழ்வது. மூன்றாவது என்னதுங்க? ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய டியூட்டிஸ் இப்படிதான் நடக்கணும். சும்மா அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்க அதனால அப்படி கிடையாது. இதுதான் ஃபார்முலா. ஸோ 9 காரியம் சொல்றேன்னு சொன்னேன். எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறேன்? 3 காரியம். 4வது ஒரு காரியம் சிம்பிளா சொல்லிட்டு சீக்கிரமா முடிக்க போறேன். அல்லேலூயா. ஸோ 4வதாக பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, இது மிக முக்கியமானது. ஆவிக்குரிய செயல்கள் என்பது வெளிப்புறமானது அல்ல. ஆவிக்குரிய செயல்கள் என்பது வெளிப்புறமானது அல்ல. நான் காணிக்க கொடுக்கலாம், வெளிப்புறமா செய்யறேன், ஆனா அது வெளிப்புறமானது அல்ல. உள்ள ஆண்டவர் வேலை செய்யறார். இல்ல, எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நான் தர்மம் பண்ணலாம், நான் செய்யறேன் வெளிப்புறமா, ஆனா அது வெளிப்புறமா சும்மா செய்யறது இல்லைங்க. அதை கடவுள் எனக்குள்ள சொல்றார். அந்த உணர்வு எனக்குள்ள கர்த்தர் என்ன பண்றாரு, கொடுக்கிறார். அது ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். Be spiritual in duties, not merely external. It's inward. அது உள்ளார்ந்த விதத்திலிருந்து செய்யப்படுவது. ஆராதனை சில பேர்லாம் பார்ப்பீங்கன்னா வெளிப்புறமா பண்ணுவாங்க, ஊனுவாங்க, ஒன்றும் இருக்காது. ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர முடியாது, தெய்வ பலனை அடைய முடியாது. சப்புன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா லைட்டு ஜிலு ஜிலுன்னு இருக்கும், பயங்கரமா இருக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வார்த்தை ஜாலங்கள்லாம் பண்ணுவாங்க, ஊனுவாங்க, தேவ பிரசனமே இருக்காது.
சில நேரங்களில் சில பேர் அப்படியே கண்ணை மூடுவாங்க, அப்படியே தேவாவியானவர் வந்து இறங்குவார், அப்படியே பிரசன்னம் வந்து இறங்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. வெளிப்புறமான ஷோ இல்லைங்க, உள்ளே ஏற்படுகிற ஒரு பெரிய மாற்றம். ஒரு ஆமென் சொல்லுங்க. சோ யோவான் 4:24 அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள், இங்க பாருங்க, பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது, உண்மையாய் தொழுது கொள்ளணும். உண்மையா தொழுது கொள்ளணுன்றது நல்லா கவனிங்க. அது உண்மை எங்கிருந்து வருது? உள்ளத்திலிருந்து வருகிறது. அப்போ உண்மையா தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லும் போது கண்ணை மூடு அப்படின்னு சொல்ல தேவையில்லை, முழங்கால் படியிடுன்னு சொல்ல தேவையில்லை, கையை தூக்குன்னு சொல்ல தேவையில்லை, நல்லா வாயை திறந்து என்ன பண்ணு, சோத்திரம் பண்ணுன்னு சொல்ல தேவையில்லை. உண்மையா தொழுது கொண்டீங்கன்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. சோ அது ஒருபோதும் வெளிப்புறமானதல்ல, உள்ளார்ந்தது. உள்ள இருந்து கர்த்தரை என்ன பண்ணுவது? துதிப்பது. பிலிப்பியர் 3:3 பிலிப்பியர் 3:3 ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் எப்படி செய்வதுங்க? ஆவியினாலே. எல்லாம் சொல்லுங்க, ஆவியினாலே ஆராதனை செய்வது. சும்மா அப்படியே ஆக்டிங் கொடுக்கறது இல்லை, ஆராதனை செய்யற மாதிரி ஆக்ட் பண்றது இல்லை. நிறைய பேர் ஆராதனை செய்யற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. சில பேர் அழகா பாடுவாங்க, ஆனா ஆவியோடு பாடுறாங்களா? அதான் முக்கியம். சில பேர் வொர்ஷிப் பார்த்தீங்கன்னா சும்மா மியூசிக் எல்லாம் பலமா இருக்கும், சவுண்ட் பலமா இருக்கும், மியூசிக் பலமா இருக்குது, சவுண்ட் பலமா இருக்குது, லைட்லாம் சூப்பரா ஜோரா இருக்குது அப்படின்றதுனால அது பெரிய ஸ்பிரிச்சுவல் வொர்ஷிப் ஆகிடாதீங்க. அது கிடையாது. எங்கிருந்து வரணும்? அது ஆவியிலிருந்து வரணும். அந்த காலத்திலலாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சபை கிடையாது, ஓலக சபை தான். இந்த மாதிரி மியூசிக் சிஸ்டம் கிடையாது, சொல்ல போனா ஃபேன் கூட கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, மைக் செட்டு கிடையாது, மியூசிக் செட்டு கிடையாது. பேண்ட் அடிச்சு கை தட்டி பாடுவாங்க. தேவ பிரசன்னம் எப்படி இருக்கும் தெரியுமா? அளவில்லாம இருக்கும். இப்ப எல்லாம் இருக்குது, தேவ பிரசன்னம் இல்லை. ஏன்? ஆவியோடு தொழுது கொள்ளுகிறது இல்லை. வெளிப்புறமா எல்லாம் இருக்குதுங்க, உள்ளார்ந்த ஆத்மார்த்தமா செய்யக்கூடிய செயல்கள் இல்லை. இன்னைக்கு அதுதான் பிரச்சனையே. சோ உள்ள ஆவியோடும் ஆவியில ஆராதனை செய்து, அந்த வசனத்தை ஃபுல்லா படிங்க. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல், அதாவது மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் வெறும் பேண்டு, வெறும் மியூசிக், வெறும் லைட்டு, வெறும் என்னது அவுட்வேர்டு என்னென்னமோ பண்றாங்க. இப்ப டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க வொர்ஷிப்ல, அவுட்வேர்டு. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், வெறும் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருந்து நம்பிக்கையாயிராமல், வெறும் செயல் இதில் மேல நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிஜாய்ஸ் இன் கிரைஸ்ட். வொர்ஷிப் பண்ணும்போது உங்களுக்குள்ள அந்த ரிஜாய்ஸ் இருக்கணும். ரிஜாய்ஸ்ன்றதுனா ரிஜாய்ஸே இல்லை. சில பேர் பாடுறாங்க, கண்ணை கொட்டையா முறைச்சுக்கின்னு அப்படியே வேடிக்கை பார்த்துன்னு அப்படி பாடுறாங்க. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு கர்த்தரை துதிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு கர்த்தரை துதிக்கணும். சும்மா பேசிக்கின்னு கீசிக்கின்னு ஜோக் சொல்லிக்கின்னு அவங்கள பாரு இவங்கள பாருன்னு கமெண்ட் பண்ணிக்கின்னு வொர்ஷிப் பண்ணா அது அருவருப்பானது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய சபைகள் அப்படி ஆயிப்போச்சு. நம்ம சபையை பத்தி நான் சொல்ல, வெளியில இருக்கிற சபையெல்லாம் சொல்றேன். ஒரு சில சபையெல்லாம் அப்படி ஆயிப்போச்சுன்ற. நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா பரவசம் ஆவியில நிறைந்து கர்த்தருக்குள்ள அப்படியே மகிழ்ந்து அப்படியே ஆராதிப்பாங்க. பாருங்க, ஆராதனை பண்ணும்போது நீங்க அடுத்த வாரம் நீங்க பாருங்க, நீங்கெல்லாம் பாருங்க. அடுத்த வாரம் நம்ம பிள்ளைங்க மியூசிக் வாசிக்கிறவங்களையும் பாருங்க, பாடுறவங்களையும் பாருங்க, வொர்ஷிப் நடத்துறவங்களையும் பாருங்க. அப்படியே மியூசிக் வாசித்துட்டு எல்லாம் சர்ச்சில் அப்படியே உட்காருவாங்க. அப்படியே ஆண்டவர் மேல அவ்வளவு பயம். பாருங்க, மியூசிக் வாசித்தெல்லாம் எவ்வளவு பேர் உட்காந்துக்கிறாங்க பாருங்க. ஒயர் பிள்ளைங்கள்லாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பாருங்க. வொர்ஷிப் பண்ணுங்க எங்க எல்லாம் இது கச்சேரின்னு நினைச்சுக்கிறாங்க. வாசித்துட்டு அப்படியே ஓடிடுறது, பாடிட்டு அப்படியே ஓடிடுறது.
நல்லா புரிஞ்சுங்க. ஆத்மார்த்தமாக உள்ளார்ந்த மனதிலே மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே கர்த்தருக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற அப்படின்னா ரிஜாய்ஸ் இன் கிரைஸ்ட், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். ஹalleluya டாடி, மகிழ்ச்சியோடு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அந்த மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிப்பது, பரவசத்தோடு, அப்படியே அந்த உன்னதமான அனுபவத்தோடு. அப்படி இருந்தா தாங்க இங்க பயங்கர அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், பெரிய காரியங்களை நீங்க எதிர்பார்க்க முடியும். ஊழியம் பெருகும். வரவங்க எல்லாம் புதுசா வரவங்க பார்த்துட்டு இதுமோ கச்சேரி மாதிரி நடத்துறாங்க பிரதர், இந்த சர்ச்சுக்கு போனா ஒன்றும் பிரசன்ஸே இல்லைன்னு கூடாது. வந்து நின்னா வொர்ஷிப் சும்மா ஃபயரா இருக்கணும். தெய்வ பிரசன்னம் இங்க அலமோதணும், கர்த்தருடைய வல்லமை இறங்கணும். ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். ஹalleluya. இனி வரும் நாட்களையாவது அதை எதிர்பார்ப்போம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இனி வரும் நாட்களையாவது நம்ம மாறணும், அப்படியே இருக்கக்கூடாது. அப்போ ஆண்டவர் மேல அன்பு இருக்கணும். சில பாயிண்ட் சொல்றேன், அதை நோட் பண்ணீங்க. ஆண்டவர் மேல அன்பு இருக்கணும், அதே நேரத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். ஆண்டவர் மீது ஆழ்ந்தாழ்ந்தமான விசுவாசம் வைக்கணும். கர்த்தரை உள்ளார்ந்த மனதோடு என்ன பண்ணணும், சார்ந்து வாழணும். ஆண்டவர் மீது அளவற்ற ஆசை உண்டாகணும். அதன் பிறகு தாழ்மை இருக்கணும். ராமன் சொல்லுங்க, இதெல்லாம் இருந்தா வொர்ஷிப் சூப்பரா இருக்கும். ஹalleluya, நல்லா இருக்கணும். சொல்லுங்க, ஆண்டவர் மேல அன்பு, ஆண்டவருக்கு பயப்படுற பயம், விசுவாசம், ஆழ்ந்த பக்தி, ஆண்டவர் மீது பற்று, தாழ்மை. ஹalleluya. நம்முடைய இருதயம் எப்பொழுதும் கர்த்தருக்கு என்று ஆயத்தமா இருக்கணும். ஹalleluya. இந்த உலகத்துல இருக்கிற மற்ற எல்லாத்தையும் மறந்துடணும். சபையில வந்துட்டா உலகத்தை மறந்துடணும், மற்ற காரியத்தை மறந்துடணும், தன்னை மறந்து. அதுக்கு பேர் தான் மெய் மறந்து கர்த்தரை துதிக்கணும். நம்ம மெய் மறந்தா துதிக்கிறோம், எல்லா மைண்ட்ல எல்லாமே இருக்குது. எப்போ முடியும் முடியும்னு அப்படியே நம்ம இது மனசுல ஓடிக்கினே இருக்கும். எப்போ முடியும். சில பேருக்கு போர் அடிக்குது சர்ச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள. 4 காரியம் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். அடுத்த வாரம் கர்த்தருடைய வருகை தாமதித்தால், நாம் உயிரோடு இருந்தால் என்ன பண்ணுவோம்? அடுத்த வாரம் மற்ற 5 காரியங்களை, மீதி 5 காரியங்களை தியானிப்போம். எல்லாரும் எழுந்திருப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. அந்த ஆண்டவரே, இந்த மாலை வேளையில நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஆலோசனைகளுக்காக, நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆவிக்குரிய செயல்கள் வெளிப்படையாக வெளிப்புறமானது அல்ல ஆண்டவரே, அது உள்ளார்ந்த ஒரு ஆண்டவரே அப்பா மாற்றம், ஊக்கம், உள்ளார்ந்த ஒரு பெரிய ஆண்டவரே கர்த்தாவே ஒரு உணர்வு ஆண்டவரே, அது எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். சபையில அப்படி ஒரு உணர்வுபூர்வமாய் உள்ளார்ந்த மனதோடு மகிமையோடு கர்த்தரை தேடுகிறவர்களாய் கர்த்தரை ஹalleluya. ஆண்டவரே, சபையை உயிர்ப்பியும் ஆண்டவரே. சபையில காணப்படுகிற எல்லா ஆண்டவரே நெகட்டிவ் மாறட்டும் ஆண்டவரே. பெரிய மாற்றத்தை எங்களுக்குள்ள கொண்டு வாங்க, பெரிய எழுப்புதலை எங்களுக்குள்ள கொண்டு வாங்க ஆண்டவரே. சபை உயிர்ப்பிக்கப்படுவதாக ஆண்டவரே. நாங்கள் வெளிப்புறமான காரியங்களை செய்கிறவர்களா அல்ல, உள்ளார்ந்த ஆவியினாலே ஆண்டவரே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், மாம்சத்தின் மீது நம்பிக்கை ஆயிராமல் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாங்கள் மேன்மை பாராட்டுவர்களாய் இருக்க உதவி செய்யும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் எங்களை நிரப்புங்க. இன்றைக்கு கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்வடையட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருக்குள்ளும் உணர்வு உண்டாகட்டும். ஏதோ போதனை என்று நினைக்காமல் கர்த்தருடைய வார்த்தையை உணர்த்துகிறது என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து தங்கள் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள, மாற்றிக்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் பண்ணுங்க. ரட்சகர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி.